ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறுகடிக்க ஆசையில் நம்ம எப்படியோ சமாளிச்சிட்டோம்னு நினச்சிட்ருக்காங்க ரோகிணி. ஆனால் முத்து பாயிண்ட்டை பிடிச்சிட்டாருன்றது ரோகிணிக்கு புரியல. சரி வாங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். நம்ம மீனா டவுட்டாக மலேசியா மாமா பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களா முத்துக்கிட்ட. அப்போ முத்து ஒரு ஐடியா சொல்கிறாரு. நம்ம மலேசியா மாமா ஃபோட்டோ என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக சென்னையில் எங்கே இருந்தாலும் பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை ரோகிணி ஒளிஞ்சிருந்து கேட்டுடுறாங்க. உடனே இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடணும்னு சொல்லிட்டு அடுத்த நாளே மலேசியா மாமா வீடியோ கால் வர மாதிரி செட் பண்ணிட்டாங்க. பார்த்தா ரோகிணி வீடியோ காலில் அவங்க மாமாகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஹாலில் பேசுகிறாங்க. எல்லாருமே ஹாலில் இருக்காங்க. எல்லாருமே மலேசியா மாமாட்ட பேசிடுறாங்க. மாமா வேறு பில்டப்லாம் பயங்கரமாக கொடுக்குறாரு. துபாயில் இருக்கேன், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு, ரோகிணி அப்பா சீக்கிரம் வந்துடுவார், இப்படிலாம் சொல்லவும் விஜயாவுக்கு பயங்கர ஹாப்பி. ஆனால் முத்துக்கு இன்னுமே டவுட் ஜாஸ்தியாகிடுது. அப்போ மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் போல், நான் வேறு யாரோ பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் முத்து எனக்கு இப்போ தான் சந்தேகம் அதிகமாக ஆகுது. நேற்று தான் நீ ரோகிணிக்கிட்ட உங்கள் மாமாவை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன், ஆனால் எப்படி இன்றைக்கே வீடியோ காலில் வருவார்? இத்தனை நாள் எங்கே இருந்தார் அவர்? இத்தனை நாள் ஒரு ஃபோன் போட்டாரா? எனக்கு என்னவோ இப்போ தான் சந்தேகம் ஜாஸ்தியாகுது, ஏதோ ஃப்ராடுத்தனம் நடந்திருக்கு அப்படின்னு முத்தை பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு. எங்கே போயிட போகிறாரு? இந்த ஊரில் தான் இருக்காரு, கண்டிப்பாக மாட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாரு. ரோகிணி அப்பாவை எப்படியோ சமாளிச்சிட்டோன்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க. அப்போ கரெக்டாக ப்ரௌன் மணி வந்துடுறாரு. ப்ரௌன் மணிக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஆனால் என்ன ரீசன் மட்டும்தான் தெரியாது. உடனே ரோகிணி ப்ரௌன் மணிக்கிட்ட நாங்கள் கூப்பிட்டோன்னு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ப்ரௌன் மணி பரவாயில்லம்மா, ஆனால் எனக்கு தோன்றது ஒன்று சொல்கிறேன், ரொம்ப நாளைக்கு உண்மையை மறைக்க முடியாது, என்ன காரணத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரியாது, ஆனால் சீக்கிரமாக உண்மையை சொல்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. உடனே வித்யா சொல்கிறாங்க, அவர் சொல்கிறதும் கரெக்ட் தாண்டி, எவ்வளோ நாளைக்கு தான் மறைக்க போகிற, இன்னும் எவ்வளோ தான் நம்ம நாடகம் போடுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, இப்போ நான் மட்டும் என்ன பண்ண முடியும், மனோஜ் ஃபுல்லாக என் கண்ட்ரோலுக்கு வரணும், ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக மனோஜ் என் கண்ட்ரோலில் வந்துடுவார், அவர் நான் சொல்கிறதெல்லாம் கேட்பார், என்னோட உண்மையெல்லாம் தெரிஞ்சால் கூட என் குழந்தைக்காவது கண்டிப்பாக என் கூட இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஸ்ருதி ஒரு ரீல்ஸ் பார்த்துருப்பாங்க போல், ஒய்ஃபை ஹஸ்பண்ட் தூக்கிட்டு 3 கிலோமீட்டர் நடந்து போனாராம். அதை பார்த்து ஆசைப்பட்டு ரவி கிட்ட ஒரு வழியாக வாக்குவாதம் பண்ணி தூக்க வச்சுட்டாங்க. ரவியும் ஸ்ருதியை தூக்கி சுற்றிட்டு இருக்காரு. இப்போ மீனாவும் முத்தும் என்ட்ரி ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் நிறைய க்யூட்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதெல்லாம் நடக்க போகுதுன்னு அடுத்த வாரம் பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.